அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை சேனல் செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவின் இறுதியில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கதை, 4 பொம்மைகள். கதையோட பேர் 4 பொம்மைகள். அதாவது ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆண்டுட்டு இருக்கிற நாட்டோட அரசன் கிட்ட அந்த நாட்டோட சிற்பி ஒருவர் 4 பொம்மையை கொடுக்குறாரு. உடைய அந்த அரசன் சொல்றாரு, நானா சின்ன பிள்ளையா, ஏன்ட்ட கொண்டு வந்து பொம்மையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. உடனே அந்த சிற்பி சொல்றாரு, இந்த பொம்மை உங்களுக்கு இல்ல அரசே, நம்ம இளவரசருக்கு, அதாவது உங்களோட பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இந்த 4 பொம்மையிலும் சில விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. திரும்ப தொடர்ந்து பேசுறாரு. அந்த பொம்மையோட காதுல ஒரு பக்க காதுல ஓட்டை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அரசன் சொல்றாரு, இதுல என்ன அதிசயம் இருக்கு, எல்லாரும் காதுல இருந்தா ஓட்டை இருக்கும், இதை போய் பெருசா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாரு. உடனே முதல் பொம்மைய அந்த சிற்பி அரசனோட கையில கொடுக்குறாரு. அதோட அந்த பொம்மை கூட சேர்த்து ஒரு மெல்லிய செயின் கொடுக்குறாரு, சங்கிலின்னு சொல்வல, அதை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே இதை ஒரு பொம்மையோட காதின் ஒரு பக்க காதில் விடுங்க அப்படின்னு சொல்றாரு. விட்டோன்னே அந்த செயின் இன்னொரு காது வழியா வெளியில வந்துடுது. உடனே இந்த பொம்மை மாதிரி தான் மனுஷங்க ஒரு காதுல கேட்டு மறுக்காதுல விட்டுருவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காதுல கேட்டு மறுக்காதுல விட்டுடுவாங்க அப்படின்னு சிற்பி சொல்றாரு. அதே போல 2வது ஒரு பொம்மையை கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த பொம்மைக்கு செய்ய சொல்றாரு. அதாவது அந்த பொம்மையோட ஒரு காதுல செயினை விட சொல்றாரு. அந்த செயின் வாய் வழியா வெளியில வந்துடுது. உடனே அந்த சிற்பி சொல்றாரு, இதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்கள் எந்த ஒரு விஷயமும் தங்காம எங்கன பார்த்தாலும் லொடன்னு உளறிடுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் உளறிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே 3வது ஒரு பொம்மைய அரசன் கையில சிற்பி கொடுக்குறாரு. திருப்பி அதே மாதிரி காதுக்குள்ள செயினை விட சொல்றாரு. அதே மாதிரியே அந்த அரசனும் விடுறாரு. விட்டோன்னே அந்த செயின் காது வழியாவும் வரல, வாய் வழியாவும் வரல. உடனே சிற்பி சொல்றாரு, இதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் வெளியே வரவே செய்யாது, உள்ளேயே தங்கிடும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப இதுல எந்த பொம்மை தான் சிறப்புன்னு சொல்ற நீ ஏற்கனவே சொன்னீங்கல்ல, இந்த பொம்மைகள ஒரு விஷயம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு. அப்ப இந்த 3 பொம்மை எங்க கொடுத்துட்ட, 3 பொம்மைக்கு விளக்கம் கொடுத்துட்ட, அப்ப எந்த பொம்மை தான் சிறந்தது அப்படின்னு திரும்பவும் அரசன் கோபமா கேட்கிறாரு. கேட்டோன்னே அந்த சிற்பி 4வது பொம்மையை கையில கொடுத்து அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, அந்த செயினை பொம்மையோட ஒரு காதுல விட சொல்றாரு. அது இன்னொரு காது வழியாவும் வந்துருது, வாய் வழியாவும் வந்துருது. உடனே அந்த சிற்பி சொல்றாரு, பாத்தீங்களா, உள்ளுக்கே இருந்துக்குது, பாதி செயின் உள்ளுக்கே இருந்துக்குது. அந்த செயினை உள்ள விட்டோன்னே ஒரு பக்கம் காது வழியா வருது, இன்னொரு பக்கம் வாய் வழியா வருது, பாதி செயின் உள்ளே இருந்துக்குது. அப்ப அந்த சிற்பி சொல்றாரு, இதே மாதிரி மனுஷங்க கூட தான், மனுஷங்களை தான் நம்ம ஏத்துக்கணும், அந்த மனுஷங்க தான் நம்ப தகுந்த மனுஷங்க. இவங்க தான் பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க, கேட்க வேண்டிய இடத்துல கேட்பாங்க, எந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கணுமோ அந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளையும் வச்சுக்குவாங்க அப்படின்னு அந்த சிற்பி விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இந்த கதையில என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அந்த 4வது பொம்மையை போல உள்ள மனுஷங்களை நம்பணும், அவங்க நம்ப தகுந்த மனுஷங்க. ஆனா மிச்சம் 3 பொம்மைங்க மாதிரி ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடுறவங்களையும், அடுத்து என்ன 2வது வாய் வழியா எது வேணாலும் எங்க வேணாலும் எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம உளறாங்க இல்லையா, அவங்களையும் ரகசியமா எந்த விஷயம் சொன்னாலும் ரகசியமா மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் ஏத்துக்கிட்டு வாழணும், எல்லாத்தையுமே சகிச்சு பொறுமையா வாழணும். அதுதான் இந்த மனுஷ வாழ்க்கையோட நியதி அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.